வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அடித்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்றே கூறலாம். வருகின்ற அனைத்து பிரச்சனைகளும் எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுவதால் அதிமுகவிலிருந்து எடப்பாடியை முழுமையாக நீக்க வேண்டும் என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக குரல்களை கொடுத்து வருகிறார்கள். இன்று காலை சென்னை விமான நிலையத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் எனது தலைமையின் கீழ் அதிமுக சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் என்றும் அதிகாரப்பூர்வமாக இது நடைபெறும், இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்பதையும் அறிவித்திருக்கிறார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அதிமுக பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என்றும் கூட்டணிகள் சரியான முறையில் அதிமுகவின் தலைமையை ஏற்கவில்லை என்றும் இதனால் உள்ளாட்சி தேர்தலிலும் சரி எடப்பாடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவார். உள்ளாட்சி தேர்தல் டிசம்பர் மாதம் நடக்கிறது. இந்த டிசம்பர் மாதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்கடிக்கப்படுவார். அதற்கு பிறகு அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரட்டியடிக்கப்படுவார். அவரது ஆதரவாளர்களும் விரட்டியடிக்கப்படுவார்கள் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் பகிரங்கமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கொடநாடு வழக்காக இருக்கட்டும், மேலும் டெண்டர் ஊழல் முறைகேடு, சாலை விரிவாக்கம் போன்ற அனைத்து குற்றங்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருக்கிறார். முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தபொழுது சுமார் 15,000 கோடி வரை மிகப்பெரிய ஒரு மெகா ஊழலை செய்திருக்கிறார் என்றும் குடும்ப சொத்துக்களை பறிமுதல் செய்து பார்த்தால் அனைத்தும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியான ஒவ்வொரு தகவல்களையும் வெளியிட்டு வருகிறார். இதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்றும் அமலாக்க துறை அதிகாரிகள் விசாரணையை தொடங்கிவிட்டார்கள். முதலாவதாக அதிமுகவின் நிர்வாகிகள் முதல் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் விசாரணையை ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்தடுத்து விசாரணையின் தொடக்கம் முன்னாள் அமைச்சர்களிடம் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை நெருங்கும் பொழுது அவர் வசமாக சிக்குவார் என்றும் அதற்கு பிறகு அதிமுகவின் தொண்டர்களை எடப்பாடி பழனிசாமியை விரட்டி அடிப்பார்கள் என்றும் தற்பொழுது தகவல்களை பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இதனால் பதற்றமான சூழல் அதிமுகவில் இன்னும் 2 மாதங்களில் உருவாகும் என்றும் அதிமுகவை நாங்கள் கைப்பற்றிய பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்போம் என்றும் கூறியுள்ளார்.